ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்கு, அதாவது 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மார்ச் 2020யோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். எதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பரை இந்நேரத்தில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1 or 2 கொஸ்டின் தான் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து, அதாவது லாஸ்ட் இயருக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நமக்கு நிறைய வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2020 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நான் வந்து கொஸ்டின்ஸை நான் ரீட் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து பாருங்கள். அதுக்கப்புறம் இடையில நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிற்பி பாலசுப்ரமணியத்தின் இளந்தமிழே பாடல் இடம்பெற்ற நூல் எது? இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொடரில் கலன் என்ற சொல்லின் பொருள் யாது? சரியா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம படித்ததுலேருந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மாதவி பெற்ற பட்டம் என்ன? சரியா, அடுத்து புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பு நாடுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடாசாமி எழுதிய நூல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல் இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது காயினல் இச்சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்னையிலிருந்து நேற்று தான் வந்தான், கோவலன் மதுரைக்கு சென்றது, பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது, குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் சுரதா நடத்திய கவிதை இதழ். சரியா, அதுக்கப்புறம் பொய்யா வானம் இலக்கணம் குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அருங்கானம் புணர்ச்சி விதியை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் அதாவது மறைத்து சொல்லவும் மிகுந்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கண உத்தி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காப்பியம் எத்தனை வகைப்படும்? இப்போ 14 1 மார்க்கில் உங்களுக்கு எத்தனை ஒன் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்ச ஒன் வேர்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணலாம். இதோட ஆன்சர் கீ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். சரியா, செயலில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? அதுக்கப்புறம் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார்? வசனம் கதை வேறுபாடு தருக. வயலுக்குள் யானை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது? சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் அதாவது புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. சென்னையை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டப்படுகிறது? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 3 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 7 2 மார்க். அதாவது இதை வந்து உங்களுக்கு தெரியும், பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக, கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இரு தொடர்களை கூறுக. அதுக்கப்புறம் பொருள் வேறுபாடு இருந்து தொடரமைக்க, தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, ஓமைகளை சொற்றொடர்களை, அதாவது ஓமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்திடுக. சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஏதேனும் ஒன்றுடன் பகுவத உறுப்பிலக்கணம். சரியா, அமர்ந்தனன் செய்த, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கண்டிப்பாக இந்த இந்து விகுதி வர மாதிரி ஒரு நமக்கு பகுவத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரியா, அது கண்டிப்பாக நமக்கு வந்து வரும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி தருக. அதுக்கப்புறம் ஈரிசை சீர்கள் எத்தனை அவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதாவது பிரிவு வந்து அதை பகுதி 3ல் பிரிவு 1. சரியா, இது உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சது தான். எவையேனும் 2க்கு என்னன்னு பார்த்தா விடை எழுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 மார்க், அதாவது பிரிவு 2, அதாவது கலை முழுமை என்றால் என்ன,
பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குக, சென்னை மாநகரின் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக, மயிலை சீனி வெங்கடாசாமி நினைவு சிறப்பிதழ்களுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. சரியா, உரையிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிவு 3 வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம். இலக்கணத்துலேருந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸு என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ஏகதேச உருவணி, தொழில் உருவணி அது சான்றுடன் விளக்குக சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாடான் திணையை சான்றுடன் விளக்குக, அவுமூவனார் தலைமகன் பாங்கானுக்கு உரைத்தன கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு கருத்து படத்தை புரிந்து கொண்டு பக்தியாக எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சரியா, இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது வந்துக்கும் 6 மார்க் கொஸ்டின்ஸ். 6 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நமக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், எப்படி நம்ம வந்து இந்த 6 மார்க் கொஸ்டின்ஸுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. அதுக்கப்புறம் எச்.ஏ. கிருஷ்ணடியார் கிறிஸ்தவ கம்பர் என்பதை இன்னும் பாடப்பகுதி வழி நிறுவுக. அதுக்கப்புறம் நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பின் சுற்றுச்சூழல் ஆவலர் அதாவது அந்த கட்டுரையை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா கலந்துரையாடல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சாலை விபத்தில்லா தமிழ்நாடு கூற்றை நினைவாக நாம் செய்ய வேண்டியவை யாவை, நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானது என்பதை நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனப்பாட பாட்டு எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது துன்பு உள்ளது என தொடங்கும் கம்பராமாயண பாடலை அடிப்பில்லாமல் எழுதுக, செயல் என முடியும் குரல் எழுதுக. சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.